ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசை சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? ஒரு வழியாக சத்யா திருந்திட்டாரு, இனி எதுவும் பிரச்சனை இல்லை, இனிமேல் வந்து அவன் ஒழுக்கமாக காலேஜ் போய் நல்லா குடும்பத்தை காப்பாற்றுவான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பூதாகரமான பிரச்சனை இப்போ தான் ஒன்றும் ஆரம்பிக்க போகுது. ரோஹினியை பிளாக்மெயில் பண்ணுற ஆள் வந்து 30 லட்ச ரூபா பணத்தை கேட்கறதுனால என்ன பண்ணுறதுன்னு முடிச்சிட்டு இருந்த ரோஹினி வந்து அந்த லோக்கல் ரவுடி சிட்டியை போய் பார்த்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்காக அந்த ரவுடி இருந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. முத்து வந்து உங்கள் குழந்தைனார் தானே, முத்துவோட ஃபோனில் ஒரு வீடியோ இருக்குது, அதை எடுத்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண, நீங்கள் மட்டும் இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு தர அந்த ஆளை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரோஹினி வந்துட்டு அந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் மாமியார் கிட்ட இருந்து ஒருத்த பணம் நகையெல்லாம் திருடிட்டு போனதா கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அது கிடச்சிருச்சுன்னு சொல்லும்போது அதை திருடுந்து வேறு யாரும் இல்லை, மீனாவோட தம்பி சத்யா தான். அந்த வீடியோ தான் முத்துக்கிட்ட இருக்குது, எப்படியாவது முத்துவோட ஃபோன் எடுத்து அதை நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்துருச்சுன்னா நான் நினச்ச காரியம் நடந்துடும், அதே மாதிரி நீங்கள் கேட்குற விஷயத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே ரோஹினி வந்துட்டு இத்தனை நாள் இதை விட்டுட்டு இப்போ எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, நீங்கள் இதை பண்ணுனா நான் உங்களுக்கு பிளாக்மெயில் பண்ணுற ஆளை வந்து ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரோஹினிக்கும் வேறு வழி இல்லை, அதனால் சிட்டி சொல்கிற விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் முத்துவோட மொபைல்லேருந்து வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறாங்க. ஊர் முழுக்க வந்து சோஷியல் மீடியாவில் சத்யாவோட வீடியோவை பார்த்துட்டு சத்யா வந்து திருடன்னு முத்திர குத்திடுறாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி வீடியோவை தானாக வந்து பார்த்த மாதிரி வந்து ரோஹினி வந்து விஜயாட்ட அதை கொண்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த விஜயா வந்து தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சு மீனா கிட்ட வந்து உன் தம்பி இன்னும் திருட்டு தொழில் விடலையா அப்படின்னு சொல்லி கேட்டு கடைசியில் என் வீட்லேயே கையை வச்சு பார்த்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு மீனாவை வீட்டு விட்டு துரத்துறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க. இத்தனை நாள் விட்டுட்டு மாப்பிள்ளை எதுக்கு இந்த வீடியோ இப்போ பார்த்து இப்படி போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட குடும்பத்தில் அவங்க அம்மா நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. மீனாக்கு வந்து ஏங்க இப்போ தான் அவன் திருந்திருக்கான், இந்த வேலை நீங்கள் பார்த்து வச்சிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வந்து அவன் மேலே இந்த கோவம் தீரல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே மீனா ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு முத்து மேலே இருக்கிற கோவத்தில் மறுபடியும் சத்யா வந்து அந்த ரவுடி பக்கமே சேர்ந்துருவாரா என்னன்னு தெரியல. இதுக்கு இடையில மீனாவுக்கும் முத்துவுக்கும் என்னால் பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.